வணக்கம். இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல சாப்டர் 16 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு தி இன்டெக்ரல் நாலேஜ் அண்ட் த எய்ம் ஆஃப் லைஃப், 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். லாஸ்ட் செஷன்ல நம்ம பேராகிராஃப் 17 பார்த்தோம், கொள்ள முடியாது. அடுத்தது பேராகிராஃப் 8க்கு உள்ள Chapter 16, The Integral Knowledge and the Aim of Life, 4 Theories of Existence, paragraph 18. But this idea of total vanity of life is not altogether an inevitable consequence of the supracosmic theory of existence. In the Vedanta of the Upanishads, the becoming of Brahman is accepted as a reality. There is room, therefore, for a truth of the becoming. There is in that truth a right law of life, a permissible satisfaction of the hedonistic element in our being, its delight of temporal existence, an effective utilization of its practical energy, of the executive force of consciousness in it, but the truth and law of its temporal becoming once fulfilled, the soul has to turn back to its final self-realization. For its natural highest fulfillment is a release, a liberation into its original being, its eternal self, its timeless reality. எஸ் படிங்க. Explanation. In the supracosmic view of things, the supreme reality alone is entirely real. Our cosmic existence has no reality in it. But this unreality of cosmic existence need not be the inevitable consequence of this theory. In the Upanishads, the becoming, that is manifestation of Brahman, is accepted as a reality. There is room for accepting our cosmic existence as truth. In that truth, there is a right law of life. There is a permissible satisfaction of our human pleasures. There is provision for enjoyment of the delight of our time bound existence. There is an effective utilization of its practical energy and of its consciousness force. But once the truth and law of its temporal becoming, that is our time bound existence, is fulfilled, the soul has to turn back to its final self realization. The natural highest fulfillment of the soul is a release. It is a liberation into its original being, its eternal self, its timeless reality. Thank you, sir. தேங்க்யூ. இந்த பேராகிராஃப் 18 பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் மோர் ஆர் லெஸ் பேராகிராஃப் 17ஓட ரிலேட்டட் தான்.
சூப்ராகாஸ்மிக் தியரி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அதனுடைய ஒரு ஸ்லைட் மாடிஃபிகேஷனோட இங்க சொல்றாங்க. அதோடைய ஸ்லைட் மாடிஃபிகேஷன் தான். இங்கே பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த புவியில் மனித வாழ்வினுடைய ஒரு பயனற்ற தன்மை, மனிதனுடைய வாழ்விற்கு பார்த்தோம் அப்படின்னா இங்க புவியில எவ்விதமான நோக்கமும் இல்லை, அது பயனற்றது என்கின்ற ஒரு எண்ணம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சூப்ராகாஸ்மிக் தியரி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், பிரபஞ்சத்தை கடந்து இருக்கக்கூடிய மெய்மை என்பதுதான் உண்மை என்கின்ற கோட்பாட்டில் விளைவாக ஒருவருக்கு ஏற்படக்கூடிய எண்ணம் தான் மனித வாழ்வில் எந்த விதமான ஒரு அர்த்தமும் இல்லை என்ற ஒரு என்கின்ற ஒரு எண்ணம். ஆனால் இந்த எண்ணம் தவிர்க்க முடியாத ஒரு விளைவு கிடையாது அப்படிங்கிறார். இட் இஸ் நாட் அன் ஆல் டுகெதர் அன் இன்எவிட்டபிள் கான்சிக்வன்ஸ் அப்படிங்கிறார். தவிர்க்க முடியாத விளைவு கிடையாது அப்படிங்கிறார். இதன் காரணமாக இப்படி இருக்கிறதுனால இப்படிதான் எண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது அப்படிங்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், பகவான் இங்க என்ன கூற வருகின்றார்? பரம்பொருள் என்பது பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று நாம் எண்ணினாலும் கூட அதற்காக மனித வாழ்விற்கு எந்த விதமான ஒரு அர்த்தமும் ஒரு முக்கியத்துவமும் இல்லை என்று எண்ணுவது என்பது ஒரு தவிர்க்க முடியாத விளைவு கிடையாது என்று கூறுகின்றார். அப்படி எண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கிடையாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதற்கு பகவான் எதை அவர் எதன் அடிப்படையில் இதை வலியுறுத்துகின்ற கருத்தை வலியுறுத்துகின்றார் என்றால், நம்முடைய உபனிஷத்ஸ், எஸ்பெஷலி ஈஷா உபனிஷத்துல இது வலுவாக ஒரு வலியுறுத்தப்படுகின்றது. ஈஷா உபனிஷத்துல என்ன கூறப்படுகின்றது என்றால், இந்த பிரம்மன், வெளிப்படாத நிலையில் இருக்கக்கூடிய பிரம்மன் என்பதும் உண்மை. பீயிங் அதான் பீயிங், வெளிப்படாத நிலையில் இருக்கக்கூடிய பிரம்மன் என்பதும் உண்மை. பிரம்மன் தன்னுடைய சிருஷ்டியின் மூலமாக வெளிப்படுத்திக் கொள்ளுதல், அதுதான் பிகமிங், அதுவும் உண்மை என்றுதான் உபநிடதத்தில் கூறப்படுகின்றது. வெளிப்படாத நிலையில் இருப்பதுதான் அந்த சூப்ரா காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ். வெளிப்பட்டு இருப்பதுதான் இந்த மேனிஃபெஸ்டட் வேர்ல்ட்ஸ், உலகங்கள், படைக்கப்பட்ட உலகங்கள், அதுவும் அந்த பிரம்மன் தான் என்பதை உபநிடதம் வலியுறுத்துகின்றது. ஆகையினால இங்க எது உண்மை? பிரம்மனினுடைய வெளிப்பாடுகளாக காணப்படும் இந்த உலகம் உண்மை. இந்த உலகத்தில் காணக்கூடிய விஷயங்களும் பிரம்மனினுடைய வெளிப்பாடுகள் தான், அதுவும் உண்மை. அதுதான் இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. ட்ரூத் ஆஃப் பிகமிங் இது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ட்ரூத் ஆஃப் பிகமிங்ல மனித வாழ்விற்கு வாழ்வை அமைக்கும் ஒரு சரியான விதி, ஏதோ ஒரு உண்மையின் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய வாழ்வை சரியாக அமைக்கப்படும் விதி அமைக்கப்படுகின்றது. Truth, there is in that truth a right law of life. ஏன்னா இங்க வாழ்வு என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. வாழ்வு பொய் என்று கருதப்படுவதில்லை. ஆனால் அந்த வாழ்வை எது ஒரு சரியான விதியின் அடிப்பு, எது சரி, வாழ்வினுடைய சரியான விதி என்ன என்பதற்கு பின்னால ஒரு உண்மை இருக்கின்றது. அப்புறம் மனித வாழ்வில் மனிதனுடைய ஒரு அனுமதிக்கப்பட்ட
அவனுக்கு வாழ்வின் மூலமாக கிட்டும் அவனுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி, திருப்தி, இதுவும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஹெடனிஸ்டிக் எலிமெண்ட் அப்படின்னா மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இங்கு வந்து ஒதுக்கப்படுவது இல்லை. மனிதனுக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இங்கு ஒதுக்கப்படுவது இல்லை. Permissible satisfaction of the hedonistic element in our being. Hedonistic என்ன அர்த்தம்? Pleasure seeking. அது தப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்புறம் மனித வாழ்வு வந்து அது என்னதான் வந்து ஒரு தற்காலிகமான வாழ்வாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு மனிதனுக்கு கிட்டக்கூடிய ஆனந்தம் என்பது மறுக்கப்படுவது இல்லை. இட்ஸ் டிலைட் ஆஃப் டெம்பரல் எக்ஸிஸ்டன்ஸ். அப்புறம் மனிதனுக்கு வந்து வழங்கப்பட்டுள்ள அந்த சக்தி, அதை வந்து சரியான முறையில் அவன் பயன்படுத்திக் கொள்வது, வாழ்வில் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது என்பதும் இங்கு அனுமதிக்கப்படுகின்றது. An effective utilization of its practical energy. அதே போல எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு உணர்வு நிலையினுடைய செயல்பாடுகளாகத்தான் நம்ம பார்க்கிறோம். இங்க எல்லாத்துக்கும் அடிப்படையில நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே என்ன? அந்த சிற்சக்தியினுடைய வெளிப்பாடுகளாகத்தான் நம்ம இங்க செயல்படுகின்றோம். அந்த சக்தியினுடைய செயல்பாடும் இங்கு அனுமதிக்கப்படுகின்றது. எக்ஸிக்யூட்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் இன் இட். மனிதனுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா? மனிதனுக்கு வந்து மென்டல் கான்சியஸ்னஸ் இருக்கு. அந்த மென்டல் கான்சியஸ்னஸ் மூலமாக அவன் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை படைக்கின்றான். அப்புறம் பிசிக்கல் கான்சியஸ்னஸ் இருக்கு. அது மூலமா ஒரு சக்தியை வெளிப்படுத்தி அவன் நிறைய விஷயங்களை சாதிக்கின்றான், உடலின் மூலமாக சாதிக்கின்றான். வைட்டல் கான்சியஸ்னஸ் இருக்கு, அதுல ஒரு சக்தி இருக்கின்றது பிராணமயத்துல, அதன் மூலமாக சில காரியங்களை சாதிக்கின்றான். ஸோ இதுதான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். இது அங்க இதெல்லாம் அங்க வந்து மறுக்கப்படுவது இல்லை. ஆனா இங்க என்ன அப்படின்னா ஒரு இறுதியாக எது வலியுறுத்தப்படுகின்றது என்றால், எப்பொழுது ஒரு மனிதனுடைய இந்த காலத்திற்கு உட்பட்ட வாழ்வு என்பது முழு நிறைவை எட்டுகின்றதோ, எப்பொழுது ஒரு மனிதனுடைய காலத்திற்கு உட்பட்ட வாழ்வு டெம்பரல் பிகமிங் என்று குறிப்பிடுகின்றார், முழு நிறைவை எட்டுகின்றதோ, அதனுடைய உண்மையும் விதியும் முழு நிறைவை எட்டுகின்றதோ, அப்பொழுது அந்த மனிதனுடைய ஆன்மன் என்ன செய்ய வேண்டும்? அது வந்து அந்த செல்ஃப் ரியலைசேஷன், தான் வந்து பரம்பொருளினுடைய ஒரு இன்றியமையாத அங்கம் என்பதை உணர்ந்து அதை அது எட்ட வேண்டும், அந்த பரம்பொருளை எட்ட வேண்டும். ஸோ இறுதியாக இந்த ஆன்மன் வந்து பரம்பொருளை தன்னைத்தானே கண்டறிந்து அதன் மூலமாக பரம்பொருளை எட்டுதல் என்பது இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. The soul has to turn back to its final self-realization. For its natural highest fulfillment is a release. So ஆன்மனுக்கு எது வந்து ஒரு முழு நிறைவை தரும்? அறியாமைக்குட்பட்ட நிலையிலிருந்து விடுபட்டு அந்த பரம்பொருளை சென்று அடைதல் என்பதுதான் ஆன்மனுக்கு கிட்டக்கூடிய அந்த முழு நிறைவான ஒரு செயல்பாடு. For its natural highest fulfillment is a release. மனம் உடல் வாழ்வு என்கின்ற ஒரு கட்டமைப்புக்குள் சிறைப்பட்டிருக்காமல் அது முழு விடுதலை பெற்று அதனுடைய மூலத்தை எட்டுவது, a liberation into its original being. எங்கு அது முழு நிறைவை எட்டும், முழு விடுதலையை எங்கு வந்து அது தன்னுடைய இலக்கு, எந்த இலக்கில் அது தன்னுடைய முழு நிறைவை அது அடையும் என்றால், சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், இட்ஸ் இட்டர்னல் செல்ஃப், அதனுடைய இட்டர்னல் செல்ஃப் எதுன்னா பரம்பொருள் தான். காலத்தை கடந்திருக்கக்கூடிய அந்த மெய்மை, அதை ஒரு தனி மனிதனுடைய ஆன்மா வந்து இறுதியாக எட்டும் பொழுதுதான் அதுக்கு வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். இதுதான் வந்து
இந்த அந்த சூப்ராகாஸ்மிக் பார்த்தோமே, அதை ஒட்டி வரக்கூடிய இன்னொரு கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். அதை ஒட்டி வரக்கூடிய இன்னொரு கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். இறுதியில இங்கும் எது வலியுறுத்தப்படுகின்றது என்றால், இறுதியில இந்த மனித ஆன்மனம் அதனுடைய எல்லைக்குட்பட்ட ஒரு வாழ்வில் இருந்து விடுதலை பெற்று அந்த பரம்பொருளை சென்று அடைய வேண்டும் என்பதுதான் இங்கும் வலியுறுத்தப்படுகின்றது. அடுத்தது போகலாம். There is a circle of becoming starting from eternal being and ending in it. Or, from the point of view of the Supreme, as a personal or super-personal reality, there is a temporary play, a game of becoming and living in the universe. Here, evidently, there is no other significance of life than the will of the being to become, the will of consciousness and the urge of its force towards becoming, its delight of becoming. For the individual, when that is withdrawn from him or fulfilled in him and no longer active, the becoming ceases. But otherwise, the universe persists or always comes back into manifestation, because the will to become is eternal and must be so, since it is the inherent will of an eternal existence. Thank you. Yes. Yes. There is a circle of becoming. It starts from eternal being and ends in it. If we take the Supreme as a personal or suprapersonal reality, from its point of view, our cosmic existence is a temporary play, a game of becoming and living in the universe. According to this view, there is no other significance of life than the will of being to become. The will of consciousness and the urge of its force towards becoming, its delight of becoming, full stop. When that will is withdrawn from the individual or fulfilled in him and is no longer active, the becoming ceases. But otherwise, the universe persists or always comes back into manifestation. This is because the will to become is eternal and must be so, since it is the inherent will of an eternal existence. Thank you, sir. Thank you. The supracosmic theory of existence. எல்லாமே பரம்பொருள், அதுதான் உண்மை. அப்சல்யூட், அதுதான் உண்மை. அதன் அடிப்படையில் வரக்கூடிய கருத்துக்களை தான் பகவான் கூறிக்கொண்டு வருகின்றார். முதல்ல பார்த்தோம், எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் பார்த்தோம். அது ஒன்றுதான் உண்மை. தனி மனிதனுடைய இருப்பு என்பது கிடையாது. அதை அழித்து கொள்ள வேண்டும். அழித்து கொண்டுதான் அழித்து கொண்டு அந்த பரம்பொருளை எட்டுவதுதான் உண்மை, உத்தமம் என்று பார்த்தோம். அது ஏன் சாத்தியம் இல்லை அப்படின்னா, ரெண்டுமே உண்மையாக இருக்கும் பட்சத்தால் தான் அது சாத்தியம். தனி மனிதனும் உண்மையாக இருக்கணும். அப்பதான் நம்ம ஆன்மனின் மூலமாக தன்னை கண்டறிந்து அந்த பரம்பொருளை எட்ட முடியும். தனி மனிதன் என்பது ஒரு பொய்யான விஷயமா இருக்கும் பட்சத்துல அதை அழித்துக் கொள்வது என்பது அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. ஸோ அந்த விஷயம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்த ஒரு தியரியில என்ன பார்த்தோம் அப்படின்னா, இங்க மனிதனுடைய வாழ்வு என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அடுத்து அதோட ஸ்லைட் மாடிஃபிகேஷன். மனிதனுடைய வாழ்வு, இந்த உலக வாழ்வு எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. மனிதனுக்கு சந்தோஷம் அவசியம்தான். அவனுடைய சக்தியை சரியான முறையில் செயல்படுத்தணும், வாழ்வில் அவன் செயல்படணும், எல்லாமே உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது.
ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறுதியில எது என்ன அதனுடைய இலக்காக இருக்கணும் அப்படின்னா, அந்த ஒன்ஸ் இதெல்லாம் நம்ம ஒரு மனிதன் நிறைவேற்றியவுடன் அவனுடைய ஆன்மன் என்ன செய்யணும்? ஆன்மன் தான் யார் என்கின்ற உண்மையை கண்டறியணும். கண்டறிந்தவுடன் அது ஒரு எல்லைக்குட்பட்ட அமைப்பிலிருந்து விடுபட்டு அது 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 தன்னுடைய ஒரு தன் விடுதலை பெற வேண்டும். விடுதலை பெற்று அந்த பரம்பொருளில் தன்னை ஒன்றிணைக்க வேண்டும். அதனுடைய லிபரேஷன் எப்படின்னா, அதனுடைய ஒரு சுயமான அதனுடைய ஒரிஜினல் பீயிங், அதனுடைய சாஸ்வதமான ஒரு அமைப்பு, காலத்தை கடந்த ஒரு மேன்மையில் தன்னை முழுவதுமாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று வற்புறுத்தப்படுகின்றது. இது ஒரு 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 மாடிஃபிகேஷன். சூப்ரா காஸ்மிக் தியரி அப்படிங்கிறதுல ஒரு மாடிஃபிகேஷன். இன்னொரு மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இந்த உலக வாழ்வு என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே எப்படி இருக்கு? ஒரு சுழற்சியாக இருக்கின்றது. பரம்பொருள் இருக்கின்றது, பரம்பொருளில் இருந்து சிருஷ்டி ஏற்படுகின்றது, எல்லாமே உலகங்கள் எல்லாமே படைக்கப்படுகின்றன. அதுதான் பிகமிங். திரும்பி இவை எல்லாமே பரம்பொருளை நோக்கி செல்கின்றன, அங்கு மறைகின்றன. எல்லாமே ஒரு சர்க்கிள் ஆஃப் பிகமிங் அப்படிங்கிறார். அதனுடைய ஆதி நிலை எது? அந்த இட்டர்னல் பீயிங், அந்த பிரம்மன், சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன். அதிலேயே ஆரம்பித்து அதிலேயே முடிகின்றது. எல்லாமே ஒரு சுழற்சியாக வட்டமாக அமைகின்றது. இதுல எப்படின்னா, இதுல அந்த பரம்பொருள், அந்த சுப்ரீம் என்பது ஒரு தனிமனித அமைப்பு என்பதை கடந்த ஒரு மேன்மையாக கருதப்படுகின்றது. அப்படி என்றால் அது எதற்காக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில்? தனிமனித கடந்த அமைப்பாக இருக்கக்கூடிய ஒன்று எதற்காக பல்வேறு அமைப்புகளின் மூலம் இந்த உலகத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும்? இதை பார்க்கும் பொழுது எல்லாமே ஒரு தற்காலிகமான ஒரு விளையாட்டு என்று கருதப்படுகின்றது. டெம்பரரி பிளே. அந்த பரம்பொருளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு டெம்பரரி பிளே. A game of becoming. தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதன் மூலம் ஈடுபடும் அந்த வெளிப்படுத்திக் கொள்ளும் செயலில் ஈடுபடுவதன் மூலம் அது ஒரு விளையாட்டு. A game of becoming. A living in the universe. எல்லாமே ஒரு பிளே, ஒரு லீலாவாக கருதப்படுகின்றது. எல்லாமே பார்க்கணும். இந்த ஒரிஜினல் தியரி, அந்த சூப்ரா காஸ்மிக் தியரி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், அதை ஒட்டி வரக்கூடிய பல்வேறு மாடிஃபிகேஷன்ஸ் தான் பகவான் கூறுகின்றார் இங்க. இது ஒரு கண்ணோட்டம். எல்லாமே ஒரு பரம்பொருள் இருக்கின்றது. அந்த பரம்பொருள் தன்னுடைய சிருஷ்டியின் மூலமாக ஒரு விளையாட்டை விளையாடுகின்றது. There is a temporary play, a game of becoming and living in the universe. இதுல வேற எதுவும் முக்கியத்துவம் இல்லை, வேற எதுவும் சிக்னிபிகன்ஸ் கிடையாது. ஏன் உலகம் இருக்கின்றது? ஏன் தனிமனிதன் இருக்கின்றான்? எதற்காக இந்த உலகம் படைக்கப்பட வேண்டும்? தனிமனிதனுடைய வாழ்வினுடைய நோக்கம் என்ன? அதுக்கெல்லாம் சிக்னிபிகன்ஸ் கிடையாது. இங்க என்னன்னா எல்லாமே லீலா, அவ்வளவுதான். டிவைன் லீலா, அவ்வளவுதான். இதை தாண்டி நமக்கு வேற எந்த பதிலும் இந்த கண்ணோட்டத்துல நமக்கு கிடைக்காது. So there is no other significance of life than the will of the being to become. அந்த பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் தன்னுடைய அந்த சைத்தன்யம், the will of consciousness, அதனுடைய சக்தி. அது எதை சங்கல்பிக்கின்றது? தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சங்கல்பிக்கின்றது. அவ்வாறு தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதன் மூலமாக அது ஆனந்தத்தை அடைகின்றது. இட்ஸ் டிலைட் ஆஃப் பிகமிங். இது ஒன்றுதான் நோக்கம்.
இது தவிர வேற எதுவும் மனிதனுடைய வாழ்வில் நோக்கம் கிடையாது. இந்த நோக்கத்தின் பொருட்டு தான் தனி மனிதனும் படைக்கப்படுகின்றான். அதாவது பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதன் மூலமாக ஒரு விளையாட்டில் ஈடுபட்டு ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தின் பெயரில் தான் தனி மனிதனும் படைக்கப்படுகின்றான். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். தனி மனிதனுக்கு எந்த நோக்கமும் கிடையாது. அந்த பரம்பொருள், அந்த சூப்ரா பர்சனல் அப்படிங்கிறார்ல பகவான், சூப்ரா பர்சனல் ரியாலிட்டி, தனி மனிதனை கடந்து இருக்கும் ஒரு இறைமைமை தன்னை தற்காலிகமான ஒரு விளையாட்டில் ஈடுபடுத்திக் கொள்கின்றது, சிருஷ்டியை உண்டாக்குகின்றது, உலகங்களையும் மனிதர்களையும் படைக்கின்றது, அதன் மூலமாக ஒரு ஆனந்தத்தை அடைகின்றது. இப்ப தனி மனிதனை எடுத்துக்கொண்டால் இது இருக்கிற வரைக்கும் இந்த 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 சர்க்கிள் நடந்து கொண்டே இருக்கும். இந்த சங்கல்பம் இருக்கிற வரைக்கும் இந்த ஆக்டிவிட்டி நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் தனி மனிதனை எடுத்துக்கொண்டால் இந்த சங்கல்பம் தான் அவனை இயக்குகின்றது. ஒன்ஸ் இந்த சங்கல்பம் தன்னை தனி மனிதனிலிருந்து விடுவித்துக் கொள்ளும் பொழுது அந்த வெளிப்பாடு என்பது நின்று போய் விடுகின்றது இல்லையா? சங்கல்பம் இருக்கிறனால எல்லாமே தோன்றுகின்றது. சங்கல்பமே இல்லை அப்படின்னா எல்லாமே ஆக்டிவிட்டியே ஸ்டாப் ஆயிடும். இந்த சிருஷ்டி படைப்பு எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். For the individual, when that is withdrawn from him or fulfilled in him and no longer active, the becoming ceases. Becoming என்ன? படைப்பு நின்று போய் விடுகின்றது. அவ்வாறு ஆனால் மற்ற அதர்வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பிரபஞ்சம் இருக்கும் எப்பொழுதுமே. அது அந்த வெளிப்பாடு என்பது நடந்து கொண்டே இருக்கும். பிரபஞ்சம் என்பது இருக்கும், வெளிப்பாடு மேனிஃபெஸ்டேஷன் என்பது நடந்து கொண்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா தனி மனிதன் என்கின்ற ஒரு அமைப்பு தான் இங்கு இல்லாமல் போய்விடுகின்றதை ஒழிய, for the individual when that is withdrawn from him, எது? அந்த will of the being to become அப்படிங்கிறார் இல்லையா? அந்த இறை சங்கல்பம், whether it is withdrawn from him or fulfilled in him and no longer active, the becoming ceases. Becoming அந்த வெளிப்பாடு நின்று போய் விடுகின்றது அப்படிங்கிறார். பட் அதர்வைஸ் the universe persists. பிரபஞ்சம் எப்பொழுதுமே நிலைத்திருக்கின்றது. மீண்டும் மீண்டும் அது என்ன செய்கின்றது? வெளிப்பாட்டின் மூலமாக அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. Always comes back into manifestation. ஏன் இந்த சுழற்சி, இந்த சர்க்கிள் அப்படிங்கிறார்ல, முதலே சொல்லியிருக்கார், there is a circle of becoming அப்படிங்கிறார். ஏன் இந்த சுழற்சி என்பது மீண்டும் மீண்டும் நடைபெற வேண்டும் இல்லையா? அது ஒன்ஸ் அந்த சங்கல்பம் நின்று போய்விட்டோன்னே எல்லாமே ஸ்டாப் ஆயிருக்கலாமே. ஏன் மீண்டும் மீண்டும் பிரபஞ்சம் படைக்கப்பட வேண்டும்? ஏன் அதன் மூலமாக வெளிப்பாடு நடைபெற வேண்டும்? அதற்கு காரணம் கோருகின்றார் பகவான். The universe persists or always comes back into manifestation because the will to become is eternal அப்படிங்கிறார். பரம்பொருள் எப்பொழுதுமே சாஸ்வதமான, எப்பொழுதுமே ஒரு வெளிப்படாத நிலையில் இருப்பதை அது விரும்புவது கிடையாது. பரம்பொருள் சிருஷ்டியின் மூலமாக, தன்னுடைய படைப்பின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற சங்கல்பம் அதற்கு எப்பொழுதுமே சாஸ்வதமாக இருக்கின்றது. The will to become is eternal and must be so, since it is an inherent will of an eternal existence. பரம்பொருள் eternal existence, சாஸ்வதமான ஒரு இருப்பு. சாஸ்வதமான இருப்பினுடைய அதன் கூடவே இருக்கும் சங்கல்பம் எது என்றால் தன்னை எப்பொழுதுமே வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய சாஸ்வதமான சங்கல்பமும் இருக்கின்றது. ஆகையினால இங்க நம்ம எதை புரிந்து கொள்கின்றோம் என்றால், இந்த எல்லாமே அந்த தியரியை பத்தி தான். இதுல என்ன புரிந்து கொள்கின்றோம்? பரம்பொருள் சங்கல்பிக்கின்றது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதன் மூலமாக ஒரு ஆனந்தத்தை அடைய வேண்டும்.
அந்த அந்த பரம்பொருளினுடைய சங்கல்பத்தின் மூலமாகத்தான் ஒரு தனி மனிதனும் தோன்றுகின்றான். ஒன்ஸ் அந்த சங்கல்பம் தன்னை விடுவித்துக் கொள்ளும் பொழுது அந்த தனி மனிதனுடைய இருப்பும் இல்லாமல் போய்விடுகின்றது. ஆனால் பிரபஞ்சம் என்பது மீண்டும் மீண்டும் வருகின்றது. என்ன காரணத்தினால் என்றால், பரம்பொருளினுடைய அடிப்படை அம்சம் எதுவாக இருக்கின்றது என்றால், அது எப்பொழுதுமே தன்னை செயல்படாத நிலையில் இருப்பதை அது அந்த அந்த நிலையில் இல்லை. அது எப்பொழுதுமே அதற்குள் எது இருக்கின்றது என்றால், தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற சங்கல்பம் அதில் எப்பொழுதுமே இருக்கின்றது. அதனால்தான் மீண்டும் 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 பார்த்தோம் அப்படின்னா வெளிப்பாடு என்பது நடந்து கொண்டே இருக்கின்றது. மேனிஃபெஸ்டேஷன். கேட்கலாம், இப்ப உலகம் என்பது இறைவனுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்றோம். நம்ம பிரபஞ்சம் பரம்பொருளினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்றோம். தனி மனிதன் என்பவன் பரம்பொருளினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்றோம். ஏன் அந்த வெளிப்பாடு நடைபெறணும்? ஸ்டாப் ஆயிடலாம் இல்லையா? எல்லாமே ஸ்டாப் ஆயிட்டு எல்லாம் வித்ரா ஆயிடலாம் இல்லையா? அது மாதிரி ஆகாது அப்படிங்கிறார் பகவான். ஏன் அப்படின்னா, த வில் டு பிகம், பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது, பரம்பொருள் எந்த அளவுக்கு சாஸ்வதமான அமைப்பாக இருக்கின்றதோ அதே போல த வில் டு பிகம் இஸ் ஆல்சோ an eternal aspect of the divine அப்படிங்கிறார். an inherent will of an eternal existence அப்படிங்கிறார். ஸோ பரம்பொருள் அதன் மூலமாக காணப்படும் இந்த சிருஷ்டி வெளிப்பாடு என்பது எப்பொழுதுமே சாஸ்வதமாக இருக்கக்கூடியது. அது ஏதோ மறைந்து போகக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு பகவான் கூறுகின்றார். அடுத்தது போகலாம். It may be said that one defect in this view of things is the absence of any fundamental reality of the individual, of any abiding value and significance of his natural or his spiritual activity. But it can be replied that this demand for a permanent personal significance, for a personal eternity, is an error of our ignorant surface consciousness. The individual is a temporary becoming of the being, and that is a quite sufficient value and significance. It may be added that in a pure or an absolute existence, there can be no values and significances. In the universe, values exist and are indispensable, but only as relative and temporary buildings. There can be no absolute values, no eternal and self-existent significances in a time structure. Thank you. Yes. The defect in this view of things is the absence of any fundamental reality of the individual. There is no permanent value and significance of his natural or his spiritual activity. This can be justified by stating that this demand for a permanent personal significance, for a personal eternity, is an error of our ignorant surface consciousness. The individual is a temporary becoming of the being. That is a quite sufficient value and significance. It may be added that in a pure or an absolute existence, there can be no values and significances. In the universe, the values exist and are indispensable, but they exist only as relative and temporary buildings. There can be no absolute values, no eternal and self-existent significances in a time structure or time-bound existence in the world. Thank you. தேங்க்யூ. நம்ம எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? எந்த தியரி? ஃபர்ஸ்ட் தியரி பார்த்துட்டு இருக்கோம். சூப்பரா தியரி ஃபுல்லா தியரி அதனுடைய ரிலேட்டட் இஷ்யூஸ் தான் பகவான் டிஸ்கஸ் பண்றாரு. இது எல்லாமே எதுக்கு வலியுறுத்தி இம்பார்ட்டன்ஸ் தருது? பிரபஞ்சத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள்,
அதுதான் உண்மை. இப்ப இதுவரைக்கும் பார்த்த கருத்துக்கள்லாம் இறுதியில எதை வலியுறுத்துகின்றன? பரம்பொருளை சென்று அடையணும். அதுதான் பகவான் வெவ்வேறு அதை ஒட்டி உள்ள கருத்துக்களை தோன்றுகின்றார். இண்டிவிஜுவல் ஆன்மன் இருந்தோம் அப்படின்னா தனி மனித வாழ்வெல்லாம் ஏற்றுக்கொண்டால் கூட இண்டிவிஜுவலா அந்த ஆன்மன் தன்னைத்தானே தான் யார் என்கின்ற உண்மையை அறிந்து கொண்ட பின் அது பரம்பொருளை எட்ட வேண்டும். அதே போல இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சம் இதனுடைய வெளிப்பாடு ஒரு சுழற்சி என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த சுழற்சி எதனால் நடைபெறுகின்றது? அதில் காணக்கூடிய தனி மனிதன் எல்லாமே யாருடைய சங்கல்பத்தால் ஏற்படுகின்றது என்றால் அந்த பரம்பொருள் எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருளினுடைய சங்கல்பத்தால் தான் எல்லாம் நடக்குது. இங்க ஒன்ஸ் அந்த சங்கல்பத்தை அது விலக்கி கொண்டால் எல்லாமே நின்று போய்விடும். ஆனால் சங்கல்பம் விலகாது. என்ன காரணம் அப்படின்னா சங்கல்பம் என்பதும் நிலையானதாக இருக்கின்றது, இங்க நடந்து கொண்டே இருக்கின்றது. தனி மனிதன் என்பவனுக்கு இங்க ரோல் கிடையாது. அந்த சங்கல்பம் இறைவன் சங்கல்பிப்பதால்தான் தனிமனிதன் என்கின்ற ஒரு இயக்கம் நடைபெறுகின்றது. ஒன்ஸ் அந்த சங்கல்பம் அவனிடமிருந்து விலக்கி கொள்ளும் பொழுது தனி மனிதன் அந்த முக்கியத்துவத்தை இழந்து விடுகின்றான். ஸோ மீண்டும் மீண்டும் என்ன பார்க்கிறோம் இங்க? இந்த உலகம் இந்த தனி மனிதன் எல்லாம் கடந்து இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அது எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அம்சத்திற்கு தான் அங்கே முக்கியத்துவம் தரப்படுகின்றது இந்த தியரியில. இதுல என்ன முக்கியமாக பார்க்கிறோம் அப்படின்னா தனி மனிதனுடைய ரோல் என்ன? இங்க தனி மனிதன் என்பவன் இருக்கிறதுனாலதான் இதை பத்தி படிக்கிறோம். நம்ம லைஃப் டிவைன் ஏன் படிக்கிறோம்? ஏன் நமக்கு எல்லாருமே நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இறையம்சத்தை எட்ட வேண்டும், ஆன்மீக பாதையில நம்ம படிப்படியாக முன்னேற வேண்டும் என்று ஏன் நினைக்கின்றோம்? தனி மனிதன் என்கின்ற ஒரு இருப்பதனால்தான் நம்ம எல்லோருமே எண்ணுகின்றோம். அப்படின்னா தனி மனிதனுடைய முக்கியத்துவம் என்ன? எல்லாமே எல்லாம் கடந்த நிலையில் தான் உண்மை இருக்கின்றது என்றால் தனி மனிதன் என்கின்ற அமைப்பினுடைய அடிப்படை உண்மை என்ன? இந்த கேள்வி எழுகின்றது. ஏன்னா இங்க இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பிரபஞ்சத்திற்கு அப்பால். அதுதான் ஒரே வரி. தனி மனிதன் என்பவன் என்ன பண்ணா? ஏன் நம்ம இதெல்லாம் படிக்கணும்? ஏன் நம்ம ஆன்மீக பாதையில் முன்னேற வேண்டும்? இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் நமக்கு எழுகின்றது. இந்த கேள்விக்கு இந்த கோட்பாடின்படி என்ன பதில் கிடைக்கும் அப்படின்னா இந்த கோட்பாடின்படி இந்த கேள்விக்கு பதில் நம்முடைய கேட்கிறோம்ல, நம்ம தனி மனிதனுக்கு என்ன ரோல், வாட் இஸ் த ரோல் ஃபார் மீ இன் மை லைஃப், எதற்காக நாம ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை நாட வேண்டும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுகின்றது. இதற்கு பதில் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த கோட்பாட்டின்படி என்ன பதில் கிடைக்கும்? இந்த கோட்பாடு அதற்கான பதிலை எவ்வாறு தருகின்றது என்றால் நீங்க தனி மனிதனுக்கு ஒரு முக்கியத்துவம் வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். ஒரு நிலையான தனி மனித ரீதியில் அவனுக்கு ஒரு முக்கியத்துவம், பெர்மனன்ட் பர்சனல் சிக்னிபிகன்ஸ். எதற்கு நீங்கள் கோருகின்றீர்கள்? தனி மனிதனுடைய ஒரு சாஸ்வதமான ஒரு நிலைக்கு நீங்கள் இதை கோருகின்றீர்கள். ஃபார் அ பர்சனல் இட்டர்னிட்டி. நீங்கள் அவ்வாறு கோருவது, எண்ணுவது, விரும்புவது நீங்கள் மேற்புற உணர்வு நிலையில் இருக்கின்றீர்கள். அதன் காரணமாக ஏற்படும் அறியாமையினால்தான் நீங்கள் இவ்வாறு கோருகின்றீர்கள். உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வேண்டும், உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட நிலையில் ஒரு சாஸ்வதமான ஒரு நிலை வேண்டும் என்று ஏன் நீங்கள் கோருகின்றீர்கள் என்றால் நீங்கள் மேற்புற உணர்வு நிலையில் இருந்து கொண்டு அறியாமையில் இருப்பதனால்தான், அதன் காரணமாக ஏற்படும் பிழையினால்தான் நீங்கள் இத்தகைய ஒரு கோரிக்கையை நீங்கள் ஏற்படுத்துகின்றீர்கள் என்று இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் அதற்கு பதில் இவ்வாறு தான் வழங்குகின்றார்கள். It can be replied that this demand for a permanent personal significance
for a personal eternity is an error of our ignorant surface consciousness. பிழை அப்படிங்கிறாங்க. நீங்க மேற்புறத்தில் இருக்கிறீங்க, அதனால நீங்க இது மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தனி மனிதன் என்பவன் யார்? இந்த கோட்பாட்டின்படி தனி மனிதன் என்பவன் யார்? அவன் ஒரு தற்காலிகமான ஒரு வெளிப்பாடு, பரம்பொருளினுடைய ஒரு தற்காலிகமான வெளிப்பாடு, a temporary becoming of the being. உனக்கு அதுவே போதுமே அப்படிங்கிறாங்க. நீ ஏன் உனக்குன்னு தனியா ஒரு சிக்னிபிகன்ஸ கேட்கிற? That itself is enough. That's sufficient value and significance. நீ அந்த பரம்பொருளுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது ஒன்றுமே போதுமே. எதுக்கு உனக்கென்று தனியான ஒரு முக்கியத்துவத்தையும் ஒரு நிரந்தரத்தன்மையும் நீ நாடுகின்றாய் என்று இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் பதில் நமக்கு தருவிக்கப்படுகின்றது. இந்த இன்னொரு கருத்தையும் இங்க கூறுகின்றார்கள். இந்த வேல்யூஸ் இல்லையா, எனக்கு ஒரு தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், எனக்கு ஒரு சாஸ்வதமான நிலை வேண்டும் என்றெல்லாம் நாம் கூறுகின்றோமே. இந்த வேல்யூஸ், இந்த மதிப்பீடுகள், இதெல்லாம் எதற்கு பொருந்தும் அப்படின்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வாழ்விற்குத்தான் பொருந்தும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த முழுமுதலான நிலையில், அப்சல்யூட் எக்ஸிஸ்டன்ஸ்ல இது மாதிரி ஒரு மதிப்பீடுகள்லாம் அங்க கிடையாது அப்படிங்கிறாங்க. In a pure or an absolute existence, there can be no values or significances. பிரபஞ்சத்துல தான் இந்த மதிப்பீடுகள் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க, தவிர்க்க முடியாதது அப்படிங்கிறாங்க. இந்த யூனிவர்ஸ் வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் அண்ட் ஆர் இன்டிஸ்பென்சபிள். ஆனா இங்க வேல்யூஸ் எல்லாம் எப்படி? எல்லாமே சார்புடையவை இல்லையா, ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பவை, தற்காலிகமாக உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள். பட் ஒன்லி as relative and temporary buildings. யூனிவர்சல்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் மதிப்பீடுகள் எல்லாமே ரிலேட்டிவ் அண்ட் டெம்பரரி பில்டிங்ஸ். இங்க நமக்கு அப்சல்யூட் வேல்யூஸ், சாஸ்வதமான ஒரு மதிப்பீடுகள் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. There can be no absolute values, no eternal and self-existent significances in a time structure. காலத்திற்குட்பட்ட அமைப்புகள்ல எந்த விதமான சாஸ்வத தன்மையும் இருக்க முடியாது. அதில் எந்த விதமான ஒரு அப்சல்யூட் வேல்யூஸ் அது எதுவுமே இங்க இருக்க முடியாது. அதனால நீங்க தனி மனிதனுக்கு என்கின்ற முக்கியத்துவம் இங்க இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது முதல் தியரி, அந்த கோட்பாடின் அடிப்படையில் கூறப்படும் உண்மைகள். ஆனால் இதை பகவான் மறுக்கின்றார். தட்ஸ் a different issue. இதெல்லாம் அவங்க தரப்பட இதெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது போகலாம். This sounds conclusive enough, and it seems that nothing more can be said about the matter. And yet, the question remains over. For the stress on our individual being, the demand on it, the value put on individual perfection and salvation is too great to be dismissed as a device for a minor operation, the coiling and uncoiling of an insignificant spiral amid the vast circlings of the eternal's becoming in the universe. Thank you. சார் படிக்கட்டுங்களாங்க சார்? படிங்க மேடம். The view seems to be quite conclusive, and yet the question regarding the value of individual existence remains. This is because the stress on our individual being, the demand on it, the value put on individual perfection and salvation is too great. It cannot be dismissed as a device for a minor operation. Our cosmic existence cannot be viewed as the coiling and uncoiling of an insignificant spiritual amid the vast circling of the Spiral. Insignificant spiral.
insignificant spiral amid the vast circling of the eternals becoming in the universe. நன்றிங்க சார். தேங்க்யூ. இது மாதிரிலாம் ஒருத்தவங்க சொல்றாங்க. அது மாதிரி பரம்பொருளுடைய வெளிப்பாடு அதுதான், அதோட திருப்திப்பட்டுக்கணும். தனி மனிதனுக்கு அப்படிங்கிறதுல எல்லாம் எந்த விதமான ஒரு மதிப்பீடுகளும் கிடையாது. அதெல்லாம் இங்க உலகத்துல இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் செல்லுபடியாகும். பரம்பொருளினுடைய உலகத்துல இது மாதிரி இந்த சிக்னிபிகன்ஸ் இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிற மதிப்பீடுகள்லாம் சார்புடை தன்மை உடையது. இன்னைக்கு இருக்கிற வேல்யூ நாளைக்கு இருக்காது, காலத்திற்கு உட்பட்ட அமைப்புகள். ஆனா பரம்பொருள் அந்த அப்சல்யூட் எக்ஸிஸ்டன்ஸ்ல இதெல்லாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் அங்க கிடையாதுங்கிற போது நீங்க ஏன் அதை பத்திலாம் மண்டையை உடைச்சுக்கிறீங்க? தனிமனிதனுடைய வாழ்வு அதற்கு ஏன் முக்கியத்துவம் இருக்கணும்? இதை பற்றின இந்த கேள்விகள் எல்லாம் அவசியமற்றது என்று கோருகின்றார்கள். இது முதல் தியரி, சூப்ரா காஸ்மிக். அப்படின்னா இப்போ இந்த தியரி நம்ம ஏற்றுக்கொண்டோம் என்றால் ரொம்ப தீர்மானமா சொல்றாங்க அவங்க. அப்படின்னா அடுத்த கேள்வி வருது, அப்படின்னா எப்படி இங்க லைஃப் டிவைன் சாத்தியம், தெய்வீக வாழ்வு எப்படி சாத்தியம்? தனிமனிதனுக்கு தனிமனித வாழ்விற்கு முக்கியத்துவமே இல்லை. தனிமனிதனுடைய பெர்ஃபெக்ஷன், ஆன்மீக முன்னேற்றம், அவன் அந்த உயர் உணர்வு நிலையை எட்டுதல், இதெல்லாம் அவசியமே இல்லை என்று கூறிவிட்டால் தனிமனிதன் எவ்வாறு தனிமனிதன் ஒரு மனிதன் எவ்வாறு தெய்வமாக ஆகுவது, எப்படி தெய்வீக வாழ்வு இங்க சாத்தியம்? நம்முடைய இலக்கு என்ன? ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் ஆஸ்பெக்ட கண்டறிஞ்சு அவனுடைய புற விஷயங்கள் எல்லாமே திருவுருமாற்றமாகி மனிதன் தெய்வமாகணும். அப்பதான் இங்க இறை வாழ்வு, டிவைன் லைஃப் சாத்தியம். இந்த தியரி படி பார்த்தா டிவைன் வாழ்வுக்கே அவசியமே எல்லாம் போயிடுது. ஏன்னா இங்க அவங்க என்ன சொல்றாங்க, ஒட்டுமொத்தமா இதெல்லாம் இங்கதான் அப்ளிகபிள் ஆகும், பரம்பொருளினுடைய இதுல இதெல்லாம் அப்ளிகபிளே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா நமக்கு திரும்பி மனிதனுக்கு என்ன கேள்வி வருது, என்னுடைய வாழ்விற்கான நோக்கம் என்ன? அதுதானே கேட்கிறான் மனிதன், கேட்கிறான்ல ஒவ்வொரு மனிதன். என்னுடைய வாட்ஸ் அ பர்பஸ் ஆஃப் லைஃப், why I am born in this universe, என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன? வெறும் பிறப்பது இறப்பது நடுவில் இருப்பதுதான் வாழ்க்கையா, இல்ல வேற ஏதாவது நோக்கத்திற்காக நான் படைக்கப்பட்டுள்ளேனா? இந்த கேள்வி எல்லாம் மனிதனுக்கு ரொம்ப ஆழமாக மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகள். இங்கு எது வலியுறுத்தப்படுகின்றது? தனி மனிதனுடைய வாழ்வு என்பது வலியுறுத்தப்படுகின்றது. தனிமனிதனுடைய அந்த தனிமனிதன் பரிபூரணத்தை எட்டுவது என்பதற்கு அழுத்தம் தரப்படுகின்றது. தனிமனிதன் தன்னை பீடித்துள்ள அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற நோக்கம் இங்க முதன்மையாக கருதப்படுகின்றது. நம்ம அதை ஜஸ்ட் லைக் தட் ஒதுக்க முடியாது. இதெல்லாம் இங்க அர்த்தமற்றது என்று நாம் சொல்லி இந்த நோக்கங்களை நம்ம புறந்தள்ள முடியாது. ஏதோ ஒரு சின்ன வேலைக்காக நம்ம இங்க உலகத்துல வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம எண்ண முடியாது. நம்மளுடைய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வு எல்லாமே ஒரு சுழற்சியில நடைபெறும் ஒரு இயக்கம்தான். அந்த பரம்பொருள் இருக்கின்றது, அந்த பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது, மீண்டும் வெளிப்படுத்தி கொண்டதை தனக்குள்ளே வாங்கிக் கொள்கின்றது, திருப்பி வெளிப்படுத்திக் கொள்கின்றது, மீண்டும் தன வெளிப்படுத்திய விஷயங்களை தனக்குள்ளே வாங்கிக் கொள்கின்றது. காயிலிங் அண்ட் அன்காயிலிங். அது எப்படி நடைபெறுகின்றது? ஸ்பைரலா நடைபெறுகின்றது, மேலும் கீழுமாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. அதுல தனிமனிதனுடைய வாழ்வு என்பது ஒரு சிறிய அங்கம்தான். இதற்கு எந்த விதமான முக்கியத்துவம் கிடையாது என்று நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்வது? இல்லையா? ஆகையினால பகவான் இங்க என்ன கோர வருகின்றார் என்றால், ஒரு தனி மனிதனுடைய வாழ்விற்கான முக்கியத்துவம் என்ன? தனி மனிதன் எவ்வாறு இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல, இந்த வெளிப்பாட்டுல தனி மனிதனுக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருந்தாக வேண்டும். அவனுக்கு ஏதோ ஒரு இலக்கு படைக்கப்பட்டுள்ளது, அந்த இலக்கை தனி மனிதன் எட்டியாக வேண்டும். ஆகையினால
தனி மனிதனுடைய அந்த வாழ்வு என்பது எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய இருப்பு எந்த அளவிற்கு முக்கியமானதோ அந்த அளவிற்கு முக்கியமானது இந்த பிரபஞ்சம், அந்த அளவிற்கு முக்கியமானது இந்த தனி மனிதன் என்கின்ற கருத்தை தான் பகவான் வெளிப்படுத்துகின்றார். ஆகையினால் இங்க எதுவுமே நம்ம விளக்க முடியாது. இந்த சூப்ரா காஸ்மிக் தியரி என்பது எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய முழுமுதலாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் ஒன்றுதான் உண்மை. மற்றவை எல்லாமே நம்ம வெவ்வேறு விதத்துல நம்ம கூறி அதை நம்ம அதை மாடிஃபை பண்ணிட்டே வர்றோம். வெவ்வேறு விதமாக நம்ம அதை நம்ம மாற்றம் செய்து இறுதியில எதுக்கு எந்த உண்மைக்கு கொண்டு செல்கின்றோம்? இறுதியில பரம்பொருளை அடைவதுதான் தனி மனிதனுடைய வாழ்விற்கு முக்கியத்துவம் கிடையாது என்கின்ற கருத்தை வலியுறுத்துகின்றோம் இந்த கோட்பாட்டின் பெயரில். ஆனால் அது உண்மை கிடையாது என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது நம்ம அடுத்த தியரி அந்த காஸ்மிக் தியரி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அது நம்ம என்னங்கிறத நம்ம அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம்.